பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்கள் யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஸோ இந்த மாதத்தில் நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு முக்கியமான லெசன், ஒரு பாடம் என்ன அப்படின்னா ஹியூமிலிட்டி, தாழ்மை என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதற்கு அடிப்படையாக இன்றைக்கு ஹியூமிலிட்டி, வாட் இஸ் ஹியூமிலிட்டி, தாழ்மை என்றால் என்ன அப்படிங்கிறதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய ஊழியர் விதமாக சொல்லுகிறார், ஹியூமிலிட்டி இஸ் த ஃபவுண்டேஷனல் கிறிஸ்டியன் வர்ச்சியூ. தாழ்மை என்பது அடிப்படை கிறிஸ்தவ நல்லொழுக்கம். நிறைய நேரத்துல கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலா நம்ம எப்போ அதிகமா வளர்றோமோ அப்போதான் இந்த தாழ்மைலாம் நமக்குள்ள வளரும், அப்போதான் இந்த தாழ்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இயேசுவை போல அப்பதான் மாற முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த ஊழியர் அழகாக சொல்லுகிறார், இது ஒரு அடிப்படை கிறிஸ்தவ நல்லொழுக்கம். இந்த அடிப்படையான கிறிஸ்தவ நல்லொழுக்கம் அல்லது நற்பண்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்மை தேவனிடத்தில் நெருங்க உதவி செய்கிற ஒரு கருவியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வாசித்தோமே இந்த வசனம், இது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ராமிஸ். இது ஒரு வாக்குத்தத்தம். ஏன் இது வாக்குத்தத்தம் அப்படின்னா, நம்ம ஒண்ணு செய்கிறப்போ தேவன் ஒன்று செய்கிறார். நம்மை நாம் தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு விஷயம், ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பதாக இருக்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். There is always a command to obey before we possess a promise. இதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஓகே, தொடர்ந்து the meaning of humility, தாழ்மை என்றால் என்ன அப்படிங்கிறதற்கு ஒரு 2 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வசனத்தையும் நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான லெசன் என்ன அப்படின்னா, தாழ்மை என்றால் நம்மை பற்றி அதிகமாக அல்லது நம்மை பற்றி பெருமையாக எண்ணாமல் இருப்பது. இதுதான் ஒரு பேஸ், ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்னை பற்றி நான் அதிகமாக பெருமையாக எண்ணாமல் இருப்பது என்னது? தாழ்மை. 2வது, என்னை பத்தி நான் பெருமை எண்ணல, அட் த சேம் டைம் மற்றவர்களை குறித்து நான் ரொம்ப ஏளனமா கீழாக என்ன பண்ணக்கூடாது, எண்ணக்கூடாது. 2த்தையும் பேலன்ஸ் பண்ணணும். என்னை பத்தி நான் பெருமை எண்ணல, ஆனா மற்றவங்களை நான் ரொம்ப லோவா, ரொம்ப குறைவா நான் நினைக்கிறேன், சிந்திக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு, பெருமை வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இது 2த்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். 2வது, தாழ்மை என்றால் நாம் தேவனை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கிறோம் என்று நினைவு கூறும் ஒரு செயலாகும். என்னுடைய வாழ்க்கையில நான் முழுவதும் தேவன் மீது நம்பிக்கையுடைய ஒரு நபராக இருக்கிறேன், தேவனை மட்டுமே நான் சார்ந்திருக்கிறேன் என்று நினைவு கூறும், அவ்வப்பொழுது நினைவு கூறும் ஒரு செயல்தான் தாழ்மை. எனவே இப்படிப்பட்ட மனப்பான்மை நமக்குள் இருக்கிறதா அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்கள். 2வது, அதே 2வது அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை பற்றி அங்க கூறப்பட்டு இருக்கிறது. அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை வரை தன்னை தானே தாழ்த்தினார். ஜீசஸ் humbled himself. தன்னை தானே தாழ்த்தினார் அப்படின்னா அவர் பார்க்க பரிதாபமா அப்படி சுத்திட்டு இல்ல, மாறாக எல்லா சூழ்நிலையிலும் பிதாவை மட்டுமே சார்ந்து கொண்டு பிதா தமக்கு வைத்திருக்கிற சித்தத்தை மட்டுமே நிறைவேற்ற கவனம் உடையவராக இருந்தார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் யாரை நாம் சார்ந்து கொள்ளுகிறோம்? யார் மீது நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது? தேவனை மட்டுமே நாம் சார்ந்து கொள்ளுகிறோமா அல்லது மற்ற மனிதர்களை நாம் சார்ந்து கொள்ளுகிறோமா? எல்லா நேரத்திலும் தேவனுடைய சித்தத்தை நம்மால் நிறைவேற்ற முடிகிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அப்போ அவர் பிதாவை மட்டுமே டிபெண்ட் பண்ணி அவருடைய சித்தத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு சிலுவை என்றால் பர்பஸ். இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்டான டீச்சிங்ஸ் இருக்கு. சிலுவை என்றால் பாடு,
சிலுவை என்றால் துக்கம், சிலுவை என்றால் நிறைய இருக்கு. ஆனா அது அல்ல. சிலுவை என்றால் நமக்கு என்று தேவன் வைத்திருக்கிற ஒரு நோக்கம். பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு வைத்திருந்த நோக்கம் என்ன அப்படின்னா, டு கேரி த கிராஸ். அதுதான் அவருக்கு வைத்திருந்த ஒரு சித்தம் அல்லது நோக்கம். அதை அவர் நிறைவேற்றினார். இந்த காலை நேரத்துல நாம் சிந்தித்து பார்ப்போம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். தொடர்ந்து இந்த வசனத்தை தியானிங்கள். ஆவியானவர் உங்களை வழி நடத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.